ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டைமு வெயில் ரொம்பவே அதிகம். எப்படிரா தாங்க போகிறோன்னு நினச்சோம், அதுக்குள்ளே மழை வந்து இந்த வெயிலை தணிச்சிருச்சு. மழைக்கு தகுந்த மாதிரி காரசாரமாக நிலக்கடலை சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டோம்னா, எப்போயுமே சின்ன வெங்காயம் போட்டோம்னா சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டோம்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. நான் வந்து பொடியெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதுக்காக வந்து சீரகம், கொத்தமல்லி அதை நான் அப்படியே போட்டு அரைச்சிருவேன். பொடி போட்டால் வந்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, காரம் முடிச்சுக்குதுன்ட்டு நான் வந்து பொடி அதிகமாக அவ்வளோக்கா சேர்க்கறதில்ல. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி போட போகிறோம், அதனால் வந்து தக்காளி வந்து 2 மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் புளி போடலை, தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறனால தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் யாரும் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தேங்காயோட ஸ்மெல்லு வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நிலக்கடலை வந்து தோல் நீக்கி எடுத்து அந்த தக்காளி கூடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பணியாரம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி இல்லாதவங்க ஆட்டுக்கல்ல கூட ஆட்டலாம். ஆட்டுக்கல்ல ஆட்டினாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான். அதுலேயே வந்து எல்லா பொருளும் வைக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். அரைச்சதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிக்கிறேன்னா தாளிக்கலாம். இல்லை தாளிக்காமல் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. தாளிக்காமையும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து தாளித்து எடுத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து தாளிச்சா தான் பிடிக்குமே. நீங்களும் இந்த சட்னியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.